தமிழ்நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் விரும்புகிறாய். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இது குறித்து நம்ம முன்பு இருந்த நேர்காணலே பேசியிருக்கோம். ஒருவேளை இவங்கெல்லாம் கூட்டணி வைப்பாங்களா இல்லை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது களம், யாருக்கு சாதகமாக இருக்குது? களம் வந்து யார் யார் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கங்கிற வச்சு தான் அந்த சாதகத்தை சொல்ல முடியும். திமுக 56% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. நாம் தமிழர் 8.3% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இடைத்தேர்தலில் 65% வாக்கு எடுத்தவங்க பொது தேர்தலில் ஈரோடு மக்களவைக்குள்ள ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள 56% எடுத்துட்டாங்க. ஒரு 7-8% வாக்கு குறைஞ்சிருக்காங்க. இந்த களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல் வந்தால் நான் நிற்க மாட்டேன், இடைத்தேர்தல் திமுக மோசமாக நடத்துவாங்க, ஸ்டாலின் தலைமையில் இடைத்தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு ஒரு இடைத்தேர்தல் அவர் எடுத்ததை விட 3% பொது தேர்தலை குறைஞ்சிட்டாரு. அப்போ நான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன், கேபி முனுசாமி கேட்குறேன், ஜெயக்குமாரருக்கு கேட்குறேன், சிவி சண்முகத்துக்கு கேட்குறேன், இவர் செல்லூர் ராஜுக்கு கேட்குறேன். அப்போ பொது தேர்தலையும் ஸ்டாலின் முதல்வராக இருந்து தேர்தல் நடத்தினா நிற்க மாட்டீங்களோ? நீங்கள் வந்து ஆடத் தெரியாதவா மேடல் கோணல்னானா, நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்கான், அந்த மாதிரி டெபாசிட் இழந்துருவோன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு போயிட்டார். அடுத்து என்டிஏ பொறுத்தவரை விக்கிரவாண்டியில் ஹீரோவானுன்னார் அண்ணாமலை. எடப்பாடி அடித்து தான் விளையாடினார். என்டிஏ இன்டாக்டாக இருக்கும், காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளுங்கிறதையும் அவர் சொன்னார். டாக்டரையாவும் அதை ஏற்றுக்கிட்டு தான் அந்த களத்துக்குள்ளே நின்னார். அன்புமணிங்கிற என்டிஏ கேண்டிடேட்டை அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார். 29% வாக்கு அங்கே எடுத்தாங்க. அதுவும் எடப்பாடியெல்லாம் ஒன்றும் இல்லை, நத்திங்னு சொல்லி இந்திய அலையன்ஸுக்கும் என்டிஏக்கு தான் போட்டின்னு அந்த களத்தை செட் பண்ணி அண்ணாமலை சாதித்தார். அந்த அண்ணாமலையால் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியலை. அது என்டிஏவால் நிற்க முடியலன்னு தான் நான் சொல்கிறேன். அண்ணாமலை மட்டும் அங்கே முடிவெடுக்க முடியாதுங்கிறது தான் இந்த ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற ஒரு கட்சி, அதில் உள்ள உறுப்பு கட்சியான மேஜர் பார்ட்டியான பாஜகவோட அங்கே தன்மை. ஸோ அது நிற்காதது ஒரு மைனஸ்ஸு. சீமான் எல்லா களத்திலையும் நிற்கிறதே சீமானுக்கு ப்ளஸ்ஸு. கமலஹாசனையும் தினகரனையும் சீமான் வீழ்த்தி, அதாவது செல்வாக்கில் வீழ்த்தி, அவங்க செல்வாக்கான தலைவர்கள் தான். மக்கள் நீதி மையத்தையும் அமமுகவையும் வீழ்த்தி சீமான் நாம் தமிழர் மேலே ஏறி போனாங்கன்னா, வெள்ளூர் இடைத்தேர்தல், ஆம்பூர் இடைத்தேர்தல், வாணியம்பாடி இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், நாங்குநேரி இடைத்தேர்தலில் இந்த 5 தேர்தல்லையும் கமலஹாசனும் நிற்கல, தினகரனும் நிற்கல. அப்போ எவ்வளவோ செல்வாக்கான தலைவர்கள் 1.1 இருந்த சீமான் 8.2க்கு போயிட்டாரு. இவங்க வந்து கீழே போயிட்டாங்க. ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் மக்கள்ல இருந்து வந்தவன், மக்களுக்காக நிற்கக்கூடியவன், மக்களை நம்பி நிற்பன்னு தொடர்ந்து நின்னா மக்கள் அவனை பாராட்டுவாங்க, ஆதரிப்பாங்க. அதற்கு உதாரணமாக சீமான் நிற்கிறாரு. விக்கிரவாண்டி களத்தில் கூட சீமான் வந்து போலரைசேஷனுக்கு பயப்படாமல் நின்னார். இப்போ அன்புமணி என்ன கேட்குறாரு பாருங்க, உடனே எடுத்து வை 10.5ங்கிறார், உடனே கொடுங்கிறாரு. அது எப்படி கொடுக்க முடியும்? என்ன கூட புரோக்கர்ன்னெல்லாம் விமர்சனம் பண்ணார் ஒரு இதில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் புரோக்கர்னு சொன்னதுக்காக நம்ம வண்ணார், நாபிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், முக்குவர், பரதராஜகுல மீனவர், குயவர், வலையர் போன்ற சமங்களுக்காக போராடாத விட்டுருவோமா? விடமாட்டோம்னு டாக்டரையாவுக்கு தெரியும். அதனால தான் அவனை பற்றி பேசாதன்னு உடனே அன்புமணி நீ தப்பா பேசுற, அவனை பற்றி பேசாதப்பான்னு உடனே அடிச்சாரு. ஏன்னா அவருக்கு அந்த நம்மளை பற்றி தெரியும், நம்ம யாரு எங்கிருந்து வந்திருக்கோம், நம்ம ஆரம்பத்தில் நீங்க அவங்களுக்கு தமிழ்லாம் அவருக்கு தெரியும். ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ள விக்கிரவாண்டியில் உடனே 10.5 கொடுன்னு டாக்டர் ராமதாஸ் கேட்டார். எடப்பாடி அதுக்கு பயில் சொல்ல முடியாமல் களத்தை விட்டு ஓடிட்டார். அப்போ அங்கே நான்வன்னியர்களும் பறையர்களும் எடப்பாடி என்ன நினைப்பார், என்ன நினைப்பாங்க? செல்வாக்கு போயிட்டா அவங்க மத்தியில். அடுத்தால விஜய், அவர் பெரிய ஸ்டாரு, ஜனநாயகன்னு அவரே ஆள் பைசா போட்டு ஆட்களை வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஜானாரிக்கு சாமிக்குன்னு ஒரு 5-10 கோடி கொடுத்து ஊடகத்திலலாம் பாரு, கருத்து கணிப்பு நீ போடு, அது நீ போடு, மக்கள் நாயகனி போடு, ஜனநாயகனி போடுன்னு போலியா வந்து ஒரு பிம்ப அரசியலை கட்டமைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு செல்வாக்கு இருந்துன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. என்னால் வன்னியர் பறையர் போலரைசேஷனை மீறி விக்கிரவாண்டியில் நின்று உடைச்சி என் வன்னியர் ரசிகர்களையும் என்கிட்ட கொண்டு வந்துட முடியும், பறையர் ரசிகர்களையும் என்கிட்ட ஓட்டா வந்திருக்க முடியும் நிற்கணும். அவர் வந்து அதில் துணிவு இல்லாமல் கோலத்தனமாக அதை விட்டு களத்தை விட்டு போயிட்டாரு. அப்போ சீமானுக்கு மெரிட்டுங்கிறது விக்கிரவாண்டி களத்தில் நின்னதுதான் மெரிட்டு. இப்போ ஈரோடு கிழக்கு களத்தில் நிற்கிறது தான் சீமானுக்கு மெரிட்டு. கமலஹாசனின் தினகரனை பலகீனப்படுத்தினது மாதிரி
எடப்பாடியையும் என்டியையும் கண்டிப்பா சீமான் வந்து 2026ல பலகீனப்படுத்துவார். நாங்க வந்து களத்துக்கு போறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். கள ஆய்வு பண்ணி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அங்க இன்வால்வ் ஆதா சொல்றாங்க. அதாவது என்டையர் அந்த சினாரியாவே மாறி போயிட்டு திமுக அணி 56.5 எடுத்தவங்க இடைத்தேர்தல்னாலே விக்கிரவாண்டியில் 38 விடுதலை சிறுத்தைகள் எடுத்தாங்க. அதை தாண்டி 63 கிட்ட போயிட்டாங்க. அப்போ ஒரு இவ்வளோ 20% வாக்கு கூட வந்துங்கிற மாதிரி சீமானே பேசுவார். ரெட்டேல வாக்கு 20% உதயசூரியனுக்கு போயிட்டு எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லை, எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை, எடப்பாடி கையில் ஓட்டே கிடையாது, அவர் கண்ட்ரோலில் ஓட்டே கிடையாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி எடப்பாடியில் எடப்பாடி நம்பி யாரும் தேர முடியாதுங்கிறதெல்லாம் சீமான் வந்து ஒரு கருத்தை சொல்லுவார். இது நான் ஆதவ அர்ஜுனா ரெட்டிகாருக்கும் சுனில் கனகோலு நாயுடுகாருக்கும் இதை நான் இந்த கருத்தை வந்து அவங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். அதில் வந்து ஒரு 63% வாக்கு அவங்க போனாங்க. அப்போ 20% வாக்கு அங்கே ஏறினாங்கன்னா, ஒரு பெரிய அளவில் அங்கே ஏறினாங்கன்னா 15 to 20% வாக்கு அங்கே ஏறினாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள வந்து பானன் என்ன இடத்துல உதயசூரியன் என்னது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து உதயசூரியன் வந்து 56 எடுத்த இடத்துல உதயசூரியன் எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கணும். அவங்க கணக்குப்படி இடைத்தேர்தலில் 65 எடுத்தாங்க. இப்போ அதிமுக நிற்கல. அதிமுகவில் உள்ள திராவிட இயக்க வாக்குகள் இப்போ கேபி முனுசாமி ஜெயக்குமார் எல்லாம் திராவிட இயக்கம்னு ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கே போறதா முடிவு பண்ணிட்டாப்புல. மாத்தி மறிச்சு பேசக்கூடாது ஜெயக்குமார், நீங்களே ரெட்டேல வாக்கு உதயசூரியன் போறதுக்கு பேசிட்டிய, சும்மா அப்புறம் மாத்தி மறிச்சு பேசிட்டு இருக்க கூடாது. கேபி முனுசாமிக்கும் அதான் சொல்றேன், திரும்ப மாற்றக்கூடாது ரிசல்ட்டுக்கு பிறகு. நீங்க ரெட்டேல வாக்கு உதயசூரியன் போடலாம், திராவிட இயக்கம் பெரியாருன்னு ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டீங்க. அடுத்து வந்து என்டிஏல இருக்கக்கூடிய அருந்ததியர் வாக்கு புறமொழியாளர் வாக்கு அதுவும் சீமானுக்கு வராது. ஏன்னா சீமான் வந்து அந்த இடஒதுக்கீட்டு இதுல வந்து ஜெயலலிதா முடிவுல இருந்து எடப்பாடி மாறினது பறையர் தேவேந்திர வேளாளர்களுக்கு துரோகங்கிற அந்த கருத்தை அவர் முன் வச்சுதான் களத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இது ஒரு இஷ்யூ. அடுத்தால எடப்பாடி கேண்டிடேட்டு வெள்ளாள கவுண்டரு, அவருக்கு எடப்பாடி வெள்ளாள கவுண்டரு, செங்கோட்டை வெள்ளாள கவுண்டரு, மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டரு, கேண்டிடேட்டு வெள்ளாள கவுண்டரு. இதுக்கு ஒரு பெரிய போலரைசேஷன் கழிஞ்ச முறை இருந்தது. அருந்ததியர்கள் 12% தான் போட்டாங்க. இப்பவும் அருந்ததியர் திமுக போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவும் அதை என்டையர் அந்த பெல்ட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே அருந்ததியருக்காக தான் மதிவேந்தன் அறிக்கையும் ஸ்டாலின் களத்துக்குள்ள போகாமலே அருந்ததியர் அறிக்கையும் விடுறாருன்னா அது ஈரோடு கிழக்குக்கு மட்டும் இல்லை, 234 தொகுதியில் உள்ள அருந்ததியர் சமூக மக்கள் வாக்குக்காக தான் அவர் இது பண்றாரு. அடுத்தபடியா பறையர்கள் வந்து 12% தான் அன்னை போட்டாங்க. இப்போ பறையர்கள் ஓட்டு வந்து அதாவது ரெட்டலைக்கு போட்டாங்க, திமுகவுக்கு ஹெவியா போட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஹெவியா பறையர் சமூக ஓட்டு உழுமாங்கிறது ஒரு டவுட்டா இருக்குது. அன்னைக்கு பன்னீர்செல்வத்தை மதிக்கலைங்கிறதுக்காக எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர் வாக்கெல்லாம் பெரிய அளவு எடப்பாடிக்கு பாடத்தை படிச்சு கொடுக்கணும்னு மு.க. ஸ்டாலினுக்கு விழுந்தது. இப்போ அது எந்த அளவுக்கு விழுதுங்கிறத பார்க்கணும். செங்குந்தர் வாக்கும் அன்னைக்கு எடப்பாடிக்கு 12% தான் விழுந்தது, 80க்கு மேல திமுக அணிக்கு விழுந்தது. இப்போ செங்குந்தரே கேண்டிடேட்டுங்கிறனால அதுவும் ஓரளவு திமுகவுக்கு நின்றுடலான்னு நினைக்கிறேன். நாயுடு தந்தை பெரியார் இந்த இஷ்யூ பிறமொழியாளர்களுக்கு தமிழ் தேசியமா திராவிடமாங்கும் போது வந்து திமுகவுக்கு அங்கேயும் நாயுடு ஓட்டுகளும் வந்து நல்லா கன்சல்ட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். பட் அதுல வந்து வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர் இவங்கெல்லாம் வந்து எடப்பாடியும் சிவி சண்முகமும் இடஒதுக்கீட்டில் பண்ண துரோகத்துக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்போ அந்த வாக்குகள் எப்படி போகுது, எந்த திசையில் பயணிக்குங்கிறதையும் பார்க்கணும். ஸோ பல அம்சங்களை இப்போ பார்க்க வேண்டியது இருக்கு. பெரியார் மண்ணுன்னு சொல்லும்போது சீமான் அதை வந்து தெளிவாக வேல்நாச்சியார் மண்ணு, மருதுபாண்டியர் மண்ணு, தீரன் சின்னமலை கவுண்டர் மண்ணு, கோவை செழியன் மண்ணு, காளிங்கராய மண்ணுன்னு விவசாயத்துக்காக பெரிய சாதனை பண்ண காளிங்கராயங்கிற ஒரு சிப்டன், அவரை ஒரு ஜமீன்தார் மாதிரி இருந்த ஒருத்தரை பெரிய அளவுக்கு சீமான் முன்னெடுக்கிறாரு. கோவை செழியன் தமிழ் தேசிய அரசியலின் முன்னோடிங்கிறத முன்னெடுக்கிறாரு. பொன்னர் சங்கர் இந்த மாதிரி அது தொடர்பான விஷயங்கள், அந்த குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே சீமான் முன்னெடுத்துட்டு போறாரு. முன்னமே இந்த இடத்துக்குள்ள வந்து அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி நின்று வெள்ளாள கவுண்டர் ஓட்டில் 65% ஓட்டை அவங்க எடுத்தாப்புல. இப்போ வெள்ளாள கவுண்டர் ஓட்டு எந்த திசையில பயணிக்குது, எப்படி போறதுன்னு நம்ம பார்க்கணும். இங்க நாம் தமிழர் கேண்டிடேட்டு சீதாலட்சுமி ஒரு தமிழ் தேசிய ஒரு கேடர் தான், தமிழ் தேசிய தான் முன்னு இருக்கிறாங்க. பை பர்த் அவங்க வெள்ளாள கவுண்டருங்கிற தகவல்களை அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்றாங்க. வெள்ளாள கவுண்டர் லேடிஸ் மத்தியில் வந்து அக்கா தங்கச்சினி போய் அவங்க வாக்கு கேட்கறதாட்டும் அந்த கருத்துக்களையும் அவங்க சொல்றாங்க. சந்திரகுமார் பவர்ஃபுல் வன்னியர், பவர்ஃபுல்
முதலியார். அவரை விட்டதுக்கு திமுகவுக்கு வந்து என்டையர் அந்த கொங்கு பெல்ட்டிலே உள்ள முதலியார்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. மொத்தத்தில் ஈரோடு கிழக்க திமுகவும் கொங்கு சென்றிக்காட்டும் தமிழ்நாடு சென்றிக்காவும் தான் பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவரை விட்டதுக்கு ஜெயங்கொண்டா முதலியாற்றிலிருந்து, அம்பாசமுத்திரம் முதலியாற்றிலிருந்து, மதுராந்தக முதலியாற்றிலிருந்து ஸ்டாலின் ஒரு முதலியார் கேண்டிடேட் கொடுத்ததுக்கு ஒரு குட்டியில் இருக்குங்கிறத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அருந்ததியர்களையும் தமிழ்நாடு ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ண தான் பார்க்காப்புல. சீமானும் ஈரோடு கிழக்க எடப்பாடி ஓடிட்டாரு, அப்போ எடப்பாடி அடிக்கிறாரு பாருங்க. கொடநாடு கொலை வழக்கில் ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கல, அதிமுக அமைச்சர்கள் ஏன் இன்னும் ஜெயிலுக்கு போகல, பொள்ளாச்சி அந்த கூட்டு பாலியல் அதுக்கு வந்து என் நடவடிக்கை இல்லைன்னு காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள், திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற அந்த அரசியலை இவர் சீமான் எடுக்கிறாருன்னா, அது வந்து எடப்பாடி அடிச்சு எடுக்கிறாருன்னா, என்டிஏ வீக்கன் பண்ண எடுக்கிறாருன்னா, அது ஈரோடு கிழக்குக்காக இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக தான் களமாடுறாரு. ஈரோடு கிழக்குல ஓட்டு வரும்னு நினைச்சாருன்னா அதிமுக எனக்கு ஓட்டு போடுவாங்க, பாஜக காரங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாப்புல. அப்படிதான் தினமலர் பத்திரெல்லாம் கட்டுரை எழுதினாப்புல. சீமான் அதெல்லாம் இல்லை, மக்கள் ஓட்டு போடுவாங்க, மக்கள்ல ஒருத்தனா வந்தவன், மக்களுக்காக வந்தவன், மக்கள்ல ஒருவன், மக்கள் ஓட்டை தான் நம்புறேன்னு சொன்னா அவருக்கு கிடைக்கிற ஓட்டு நாளைக்கு செல்லூர் ராஜோ, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கேபி முனிசாமியோ, ஜெயக்குமாரோ, நாங்கள் திராவிட இயக்கம், தந்தை பெரியார், எங்க ஓட்டு உதயசூரியனுக்கு தான் போகும், திமுக அதிமுக ஃபைட் எல்லாம் இல்லை, பெரியாரை விட முடியாது, பெரியார் எங்களுக்கு தத்துவ தலைவர், பெரியாரை விட்டுக்கிட்டுங்க அரசியலே இல்லைன்னு கேபி முனிசாமி, ஜெயக்குமார், இவர் செல்லூர் ராஜ் 3 பேரும் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க மாற்றி மறித்து பேச முடியாது, திமுகவுக்கு போகிற வாய்ப்பு இருக்கு. அப்படியே திமுகவுக்கு போகலைன்னாலும் துணிவா இவங்களுக்காக களத்தில் பேசுறாரு இல்லையா, தமிழா பாண்டியன் நம்ம சகோதரர் தான், தமிழா பாண்டியன் தான் எடப்பாடிக்காக அப்பப்போ எப்போ திடீர்னு பேசுவார், தப்பாக தான் பேசுவார், பல்ப் வாங்குவார், தப்பாக தான் போச்சு, மக்களவை தேர்தலாம் அவர் சொன்னதெல்லாம் தப்பு, நம்ம நண்பர் தான், அது வேற விஷயம், சொன்னது தப்புங்கிறது வேற விஷயம். சும்மா திடீர்னு எடப்பாடியை பேசுவார், ஓகே எடப்பாடியை பேசுறாருல்ல, அப்போ எடப்பாடி ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து தமிழா பாண்டியனுக்கு நாங்க ஆதரிக்கணும்னு சொல்லலாம். நான் ஏன் சொல்றேன்னா, சீமான் இந்த காலத்தை பிரபாகரன் வர்சஸ் பெரியாருன்னு தமிழகம் முழுவதும் கொண்டு போறாரு. பட் ஆனா சார் இதை வந்து திமுக விசஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு இல்லையா, இது என்ன பலனை கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதான் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் உள்ள இருக்குது. நான் எல்லா ஃபேக்டர்ஸையும் நான் உங்கள்கிட்ட அனலைஸ் பண்ணேன். நாம் தமிழர் கேண்டிடேட் கொங்குடால கவுண்டர், திமுக கேண்டிடேட் முதலியார், அவர் தமிழ்நாட்டை எய்ம் பண்ணி தான் முதலியாரை போட்டிருக்காரு. இவரும் வந்து இந்த அரசியல் சூழ்நிலையில எடப்பாடி பலகீனப்படும் போது வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட்டை இவரும் போட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தாக்கம் இருக்குங்கிறத நம்ம ஆய்வு பண்ணி தான் பார்க்கணும். நான் ஸ்டடி பண்ண போறேன், இங்க டீம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் நான் ஸ்டடி பண்ண பிறகு உங்கள்கிட்ட நான் அடுத்த இதுல வந்து என்ன பொசிஷன்ல இருக்குன்னு நான் தெளிவாகவே சொல்றேன். இப்போ என்டிஏ உள்ள வராததும் எடப்பாடி உள்ள வராததும் சீமான் தாயா ஹீரோ போல்டா நிற்கிறாயா, எடப்பாடி போயிட்டாருன்னு கொங்கு வேளாள கவுண்டர்களே எடப்பாடியை நக்கல் அடிக்கிறாப்புல. செங்கோட்டையனே வீட்டில் இருந்து வரவங்கலாம் என்ன கட்சி என்ன தலைவர், ஈரோடு கிழக்கிலே நிற்கலன்னா கொங்கு பெல்ட்டே நிற்கலன்னா எவன் நாளைக்கு நம்மளை மதிப்பான், வெள்ளாள கவுண்டர் அல்லாதவனும் மதிக்க மாட்டான், வெள்ளாளர் கவுண்டரும் மதிக்க மாட்டான்னு செங்கோட்டையன் வந்து எடப்பாடியை பற்றி கமாண்ட் அடிக்கிறதாட்டு தகவல். முடிஞ்சா செங்கோட்டையனை சொல்லி என் மேலே இன்னொரு கேஸ் பார்சல் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் என்னன்னா அவர் வந்து கடந்த சில நாட்களாகவே சீமான் அவர்கள் பெரியாரை கொஞ்சம் கடுமையாகவே தாக்கி பேசுகிறப்போ அது வாக்கு அரசியல் அது எடுபடுமா? அந்த ஈரோடு இடைத்தேர்தல் வேற வருதுங்கிறப்போ அது எடுபடுமா? அந்த இதுல பெரியாரை வந்து வாக்கரசியல்ல ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. யார் ரிஸ்க் எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வாக்கரசியல்ல பெரியாரை ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா பெரியார் வாக்கரசியலுக்கு வந்தவர் அல்ல, அவர் கட்சியா அவர் வந்து ஏக்கமா தான் இருந்தவர். அவரை வாக்கரசியல்ல கொண்டு திணிக்காண்டாம், ரிஸ்க் எடுக்காண்டாம், அது பற்றி நம்ம பேசாண்டான்னு நான் கருதுறேன். அது நாளைக்கு நான் சொன்னது கரெக்டுங்கிற அளவுக்கு வரலான்னு நம்புறேன், பார்ப்போம். பெரியாரை இதுக்குள்ள இழுக்காண்டாம். இதுல வந்து என்ன சொன்னா, ஒருவேளை பாஜக கூட்டணி போறதுக்கான ஒரு சீமானுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குமோ? ஏன்னா அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு இது இருக்கிறதுனால நிறைய சில பேர் சொல்றாங்க இல்லையா, எதிர்ப்பு சொல்றோம் இல்ல இவர் வந்து பாஜக கூட்டணி உள்ள மாதிரி தான். அப்ப அவங்க பாஜக பெரிய கட்சியா நாம் தமிழர் பெரிய கட்சியா? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? முதல்ல யாருக்கு யார் வேணும்? வைத்தறிச்சலையும் பொறாமையிலும் பேசுறதுக்கு, லாஜிக் இல்லாம பேசுறதுக்கு, அர்த்தமே இல்லாதவங்களா தான் இவங்க இருக்கிறாங்க. ஆர்கே நகர்ல யார் அதிக ஓட்டு எடுத்தா? பாஜக ஓட்டு எடுத்தா, நாம் தமிழர் அதிக ஓட்டு எடுத்தா? எப்படி ஓட்டு எடுத்து? பாஜகவில் தமிழிசை தலைவராக இருக்காம பிடிக்காம பொன்னாரு, அச்சுராஜா, இலகணேசன் எல்லாருமே வந்து சதி பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சு? பாஜக ஒட்டுமொத்த இந்த இவங்களோட குழு மோதல்ல பாஜக கீழே போயிட்டு நாம் தமிழர் மேல வந்து இது சொல்லக்கூடிய அரசியல் தெரியாத அறிவியல்களுக்கு தெரியுமா? அந்த கண்ணை மூடிட்டு கணக்கு விளையாட்டு இருட்டில் இருந்து பேசுறவங்களுக்கு இது தெரியுமா? முதல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து குரல்களுக்கு இது தெரியுமான்னு கேட்டேன்.
அந்த கருத்து கூடர்கள் இதை உணர்றாங்களான்னு கேட்டேன். அடுத்தால 2019 மக்களவை தேர்தல் யார் அதிக ஓட்டு எடுத்தா? நாம் எடுத்தாங்க. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் சீமான் விஜய் எல்லாம் ஒரு ஆளா, ராஜீவ்காந்தி தம்பி நீங்களும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், விஜய் எல்லாம் ஒரு ஆளா, எடப்பாடிக்கலாமாடா பயப்படுறதுன்னு விஜய் அடிச்சு ஒன்று விஜய் ரசிகர்கள்லாம் அருவாளை தூக்கிக்கிட்டு சீமானை வெட்டுவன்னு காட்ட, முட்டா பசங்க இப்படிதான் பண்ணுவானுன்னு சீமான் சொல்ல 6.8% வாக்கு எடுத்தாரு. அப்போ பிஜேபி என்ன ஓட்டு எடுத்து? அவங்க கம்மியான பர்சன்டேஜ் 2.7% ஓட்டு தான் முருகன் தலைமையில் எடுத்தாப்புல. பிஜேபி முத அண்ணாமலை தலைமையில 11.4%, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், தென் ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், இந்த 4 பேர் ஓட்டையும் சேர்த்து 11.4% ஓட்டு எடுத்தாரு. எப்படின்னாலும் நாம் தமிழரோட அதிக ஓட்டை வந்து தாமரையில் அண்ணாமலை எடுத்து காட்டினார். இப்போ அந்த அண்ணாமலையே களத்துக்குள்ள இல்ல. அது யாரு? சீமானுக்கு அட்வான்டேஜ். அதிகரிக்கும் இல்லையா? அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னது சொன்னாரு. அவரால் மற்ற கட்சியில் உள்ள மற்ற தலைவர்கள் நெருக்கடியால் கண்டஸ்ட் பண்ண முடியல. அப்போ கண்டஸ்ட் பண்ண முடியாதது கமலஹாசனும் தினகரனும் கண்டஸ்ட் பண்ணாதது யாருக்கு அட்வான்டேஜாக வந்து? இப்போ இந்த அரசியல் அறிவியலிகள், கிணற்று தவளைகள், இருட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த தரவு தெரியுமா, இந்த டேட்டா தெரியுமா, சும்மா என்னத்தையும் சொல்லக்கூடாது இல்ல. சீமானை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒட்டுண்ணி தொங்கு சதைகள் ஊதுகுழலாக தான் திமுகவும் அண்ணா திமுகவும் இருக்குன்னு அடிக்கிறாரு. வைஸ் சான்சலரை கவர்னர் போட்டாருன்னா அவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த இன்னைக்கு கனிமொழி, அந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு எல்லாம் கொடுக்கக்கூடிய 1365 கோடி அந்த கிராமப்புற இது நிதி வரலன்னு சொல்லும் போது அதுக்கு வந்து ஏன் கெஞ்சிட்டு இருக்க, அடிச்சு வாங்கி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பேசுறாரு. கவர்னர் மாளிகைக்கு பூட்டு போடுவோன்னு பேசுறாரு. பட்டேலுக்கு இருக்கக்கூடிய புகழ் ஏன் வாபுசிக்கு இல்லைன்னு கேட்கிறாரு. எல்லா இதுவுமே வந்து பாஜக காங்கிரஸுக்கு, பாஜக காங்கிரஸை மையமாக வச்சு திமுக அண்ணா திமுக எதுக்குறாரு. இந்த கருத்து கூடர்களுக்கு, கிணற்று தவளைகளுக்கு இது யாராட்டும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஒரு ஆட்டம் இருக்கட்டும், எந்த ஆளாட்டம் இருக்கட்டும், டேட்டா தெரியுமா, புள்ளி வரம் தெரியுமா, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு முட்டாள்தனமா பேசினா அது எப்படி நியாயமாகும்? சீமான் தனிச்சு தான் நிற்கிறாரு. 2026 214 தொகுதியிலும் தனிச்சு நிற்கிறாரு. அண்ணன் ரஜினிகாந்த சீமான் சந்திச்சதுல இருந்தே ஒரு பதட்டமும் ஒரு கில்லியும் பலருக்கும் தொற்றிக்கிட்டு, நாம் அதில் கூட இருந்ததுனால என்ன நினைக்கிறாங்க, நிதிஷ்குமாரை மோடி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி, மாயாவதியை சிஎம்மா யூபி பிஜேபி உருவாக்குன மாதிரி, மாயாவதி நிதிஷ்குமார் பாணியில் சீமானும் இங்கே சிஎம் ஆயிடுவாரோன்னு, சீமான் சிஎம் ஆயிடுவான்னு பதறக்கூடிய காந்தராஜ் சீமானை சொல்லி ஏதாவது சரியாயிருக்கா? அவர் என்னத்தையும் பேசுவார், ஏதாவது சரியாயிருக்கா? அவரை தனிப்பட்ட முறையில் தாக்க விரும்பல, நல்ல நண்பர் தான். ஏதாவது சரியாயிருக்கா? இந்த கோஷ்டிகள் சீமானை பற்றி பேசுகிற ஏதாவது சரியாயிருக்கா? 8% சீமான வருவார்னு யாராவது சொன்னாங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துட்டு, சீமான் வந்து மோடி சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோ, சசிகலா விஷயத்தில் இவன் சொன்னது தானே நடந்தது, யார் சொல்லியும் நடக்கலையேன்னு அதை கூட ஒத்துக்கிடாத மனசு இல்லாத மீன் மைண்டட் பர்சன்ஸ் தான் இவங்க. ரொம்ப குறுகிய மனம் படைச்ச நபர்கள் தான் அவங்க. இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளையில் பி டீம்னு ஆம் ஆத்மியை சொன்னாங்க, பி டீம்னு நிதிஷ்குமாரை சொன்னாங்க, பி டீம்னு கன்சிராம சொன்னாங்க. உங்களோட தகவலுக்கு இவங்க எல்லாருமே யூபி சீஃப் மினிஸ்டராகட்டும், டெல்லி சீஃப் மினிஸ்டராகட்டும், பீகார் சீஃப் மினிஸ்டராகட்டும் ஆயிட்டாங்க. ஒருவேளை சீமானும் சிஎம் ஆயிடுவாங்கிற அச்சத்திலையும் கலக்கத்திலையும் பி டீம்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல. இந்த தேர்தலில் என்னதான் இருந்தாலும் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து விமர்சனங்களை வைச்சாலும் ஈரோடு தேர்தல்ங்கிறது 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நாம் தமிழர் அவங்க ஒரு பக்கம் களப்பணி ஆகிட்டு இருக்காங்க. திமுக இதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது இல்லையா? ஒருவேளை ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கிறதுனாலயா? இல்லை ஏன்னா இடைத்தேர்தல் வரும்போது திமுக செய்த அந்த சில விஷயம்லாம் கடந்த முறை நமக்கு தெரிஞ்சிருக்கும், இதே ஈரோடு தேர்தல். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் பெருசாக எதுவுமே இல்லாத மாதிரி கரெக்ட். இரும்புரை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் காட்டின முக்கியத்துவம், செந்தில் பாலாஜி மூலமாக நாம் தமிழர் வந்து பழைய ஓட்டு வரக்கூடாதுன்னு கிரிக்கெட் பேட்டு அது இதெல்லாம் இளைஞர் ஓட்டை அடித்து அந்த கொஞ்சம் நாம் தமிழர் ஓட்டு 1% கிட்ட குறையக்கூடிய அளவுக்கு 7.3 6.3 ஆக்கி விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கோ அல்லது விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய அளவுக்கு அமைச்சர்கள் எல்லாம் போட்டு ஈரோடு கிழக்கில் விட மிஞ்சி மேலே வரணும், 65ங்கிறத 68 ஆக்கி காட்டணும்னு இவங்க உழைச்ச அளவுக்கோ 63 வந்தாங்க. இப்போ வந்து அவங்க உழைக்கலைங்கிறது தான் 100% உண்மை.
இன்னும் அமைச்சர்கள்லாம் இறங்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கிய அமைச்சரை பார்த்தேன், என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் தான். அவர் வந்து முதுகு வலி இருக்குது, நான் ஊருக்கு போகிறேன், இன்னொன்று அசைன்மெண்ட் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு கருத்தை அவர் சொன்னார். அதே மாதிரி இவர் லோக்கல் மினிஸ்டர் தவிர மற்ற ஆட்கள்லாம் போய் இறங்குன மாதிரி தெரியல. இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அல்லது அவங்க 8.3% ஓட்டு எடுத்து சீமான் தானே, எப்படியும் சீமான் வந்து 8.3 இருந்து எலி பெருச்சாளி ஆகி பெருச்சாளி, பூனை ஆகி பூனை, நாய் ஆகி நாய் நரி ஆகி நரி, குதிரை ஆகி குதிரை, யானை ஆகிறதுக்கெல்லாம் நாளாகும். அதனால நம்ம பெரிய அளவுக்கு ஒன்று நம்ம கவனம் செலுத்தாண்டான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இதுவரை பார்த்தா அவங்க பழைய ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி மாறிப்பட்ட ஒரு அக்கறையில் பாதி கூட இதுவரை காட்டலை. அல்லது காட்டுனா சீமானை கண்டு பயந்துட்டாங்கங்கிற என்ன கண்டு இத்தனை அமைச்சர்களை ஏன் போட்டிருக்க, காசு கொடுக்காம நீ நின்று பாருன்னு சீமான் வேற சவால் விடுவார். அது வேண்டான்னு கூட நினச்சிருக்கலாம். ஓகே, பட் ஆனால் இது சீமானுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாமா? ஏன்னா இங்கே அதிமுக நிற்கல, பாஜக இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இந்த முறை அவருக்கு வின் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க தோல்வி அடைஞ்சாலும் சரி, அந்த வாக்கு பெர்சன்டேஜுங்கிறது அதிகமாகும் இல்லையா நாம் தமிழருக்கு? கண்டிப்பா அதுல சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அதிமுகவுக்கு வாக்கு இருக்கணும், எடப்பாடி ஒரு செல்வாக்கான தலைவர்னும் சீமான் மதிக்கல. மீண்டும் ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கும் சுனில் கனகோலு ரெட்டிகாருக்கும் நாயுடுகாருக்கும் நான் சொல்றேன், எடப்பாடி ஒரு செல்வாக்கான தலைவராட்டும் அவரை நம்பி இன்னொரு கட்சி எம்எல்ஏ ஜெயிக்கும்னோ அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருக்கணும் சீமான் நம்பல. அதனாலதான் கொடநாடு கொலை வழக்கப்பட்டு ஸ்டாலினியா இது பண்ணல, ஸ்டாலினுக்கு பி டீமா அதிமுகன்னு சீமான் கேட்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள சீமான் மக்களை நம்பி மக்கள் ஆதரவு என் கொள்கைகளுக்கு என்ன வருதுன்னு டைரக்டாக போறாரு. அதே மாதிரி பாஜக ஓட்டும் வந்து அவருக்கு தெரியும், பிறமொழியாளர்கள் ஓட்டும் பாஜகவுக்குள்ள அருந்ததியர் ஓட்டும் வந்து உதயசூரியனுக்கு தான் போகும்னு சீமானுக்கு நல்லாவே தெரியும். தமாக லீடு எடுத்த அந்த பிறமொழியாளர் ஓட்டு 156வது பூத்துன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக திமுக 75% வாக்குக்கு அங்கே போயிடுவாங்கங்கிறதும் சீமானுக்கு தெரியும். அதனால சீமான் இந்த ஈரோடு கிழக்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்குள்ள தமிழர்கள், பறையர் தேவேந்திரகுல வேளாளர்கள், வண்ணார் நாவிதர் குயவர்கள், முத்தரையர் யாதவர் செங்குந்தர்கள், இப்படி தமிழ் ஜாதிகள் தன்னை நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி தூக்கிவிடக்கூடிய சமூகங்கள், இவங்களை டார்கெட் பண்ணி ஹைலைட் பண்ணி அதுக்குள்ளே போகிறாரு. லோக்கலாக பெரியார் மண்ணுங்கிறதுல அது காளிங்கராயன் மண்ணு, தீரன் சின்னமலை கவுண்டர் மண்ணு, தென் கோவை செழியன் மண்ணுன்னு அந்த லோக்கல் இதையும் அவர் கையில் எடுத்துகிட்டு போகிறார். ஓகே சார், நன்றி சார். நன்றி.